குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்கான எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சொந்த ஊரான குடியாத்தத்தில் வந்தவுடனே புது புத்துணர்ச்சி வருது. சரியா? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிக்கு சென்றாலும் எங்களுடைய பூர்வீகம் இங்க பக்கத்தில் இருக்கிற செம்பேடு எங்க சொந்த மண்ணுல வரும்போது உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மண்ணினுடைய மாப்பிள்ளை நமது கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நமது இந்த முறை நாம் யாரோட கூட்டணி வச்சிருக்கோம்? மத சார்பற்ற வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணியில நம்முடன் இணைந்து திமுக, நமது தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், அதே போல சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் கட்சி, எஸ்டிபிஐ, முஸ்லிம் லீக் என்று மதிமுக எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நம்மளோட இணைந்து ஒரு மகத்தான வெற்றி இந்த தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் இந்த மாவட்டத்தின் செயலாளர், இளைஞர், படித்தவர், பண்பாளர், உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை இன்னைக்கு தேமுதிக சார்பாக குடியாத்தம் தொகுதியில உங்க முன்னாடி நிற்கிறாரு. பிரதாப் அவர்களுக்கு கேப்டன் வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குடியாத்தம் தொகுதி மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி. நம்ம மறந்துடக்கூடாது. கர்ம வீரர் காமராஜர் வெற்றியை கொடுத்த தொகுதி நமது குடியாத்தம் தொகுதி. அது காங்கிரஸ் மக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, நமது தேசிய கொடியை உருவாக்குகின்ற அந்த புனிதமான மண் நமது குடியாத்தம் என்பதை இந்த நேரத்தில் இந்த மண்ணின் மகளாக நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குடியாத்தம் பீடி தொழிலுக்கும் லுங்கி தொழிலுக்கும் மிக பிரசித்தி பெற்றது. இங்கு இருக்கின்ற கங்கை அம்மன் திருவிழா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவும் எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்குது சவுக்கு, அங்க சவுக்குக்கு நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ வருவோம். அங்க நேதாஜி சவுக்குன்னு சொல்லுவோம். அந்த நேதாஜி சவுக்குல எவ்வளோ வாட்டி நம்ம வந்திருக்கோம், திருவிழாக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் நாம சின்ன வயசுல இருந்து வந்திருக்கோம். எந்த பழசையும் மறக்கக்கூடியவர் இல்லை உங்கள் அண்ணி. அதனால நாம் நினைப்போம். நிச்சயமாக இந்த குடியாத்தம் தொகுதியில நமது பிரதாப் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று முரசு சின்னத்திற்கு நீங்க எல்லாருமே வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தரணும்னு கேட்டுக்கிறேன். என்ன பாரு அவர் ஆன்மா சாந்தி அடைய நாம் எல்லாரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம். சொல்லுவாங்க, நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு சம ஊர்வல எதிரில் வந்து வெற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப பிரதாப் கிட்ட சொன்ன உன்னோட வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தேர்தல் எவ்வளோ பார்த்துருக்கோம். பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு சபை ஊர்வலம் போனது இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடியாததுல. அதனால உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு பிரதாப் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று நம்ம மக்களுக்காக சட்டசபையில வந்து பேசுவது உங்கள் அத்தனை பேரால இன்னைக்கு உறுதி செய்ய
பெற்று நம்ம மக்களுக்கு எல்லாமே நிச்சயம் நல்லது செய்வோம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இப்போ பிரதாப் ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் வாக்குறுதிகள் உங்களுக்கு தருகிறார் என்பதை முதல்ல நீங்க கேட்கணும். அதான் முக்கியம். தேர்தல் வருவது எதற்கு? தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான். இந்த தொகுதியை நாம் எப்படி முன்னேற்றலாம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இங்க முக்கியம். எனவே வாக்குறுதிகளை நான் படிக்கிறேன். என் தாய் குலங்களே, என் சகோதர சகோதரிகளே, அதை நீங்க நல்ல டீப்பா வாட்ச் பண்ணுங்க. இங்க நகரத்தில் செய்து தர வேண்டிய பணிகள், இங்க அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி ரூபாய் 40 கோடியில கட்டிடம், சுமார் ரூபாய் 15 கோடியில மருத்துவ உபகரணங்கள் செய்து தரப்பட்டுள்ளது. அம்ருத் திட்டம் மூலமா 13 கோடியில் குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அளவு 33 கோடியில பணிகள் நிறைவேற்றம் செய்திருக்காங்க. எங்கேயம்மன் பாலம், மேல் ஆலந்தூர் செல்லும் பாலம், புறவழிச்சாலை 12 கோடியில பணிகள் முடிவு பெற்றிருக்கிறது. குடியாத்தம் நகரம் முழுவதும் 170 சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள் மூலமாக 30 கோடியிலே செய்து தரப்பட்டிருக்கு. அறிவுசார் நூலகம், உள் விளையாட்டு அரங்கம் ரூபாய் 6 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு. குடியாத்தம் 36 வார்டுகளில 2650 புதிய மின் விளக்குகள் ரூபாய் 3 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நடுப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி 2.5 கோடி புதிய வகுப்பறை, கங்கையம்மன் ஆற்றுப்பாலம் இருபுறமும் கரைகள் பலப்படுத்தி நடைபயிற்சி போயிட்டு இருக்காங்க. குடியாத்தம் நகராட்சி மேல்நிலை பள்ளி புதிய வகுப்பறை மூலமாக 2 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் ரூபாய் 2 கோடியில் கட்டணம் அமைக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் டு காட்பாடி புறவழி சாலை 212 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன தகன மேடை மற்றும் பயன்பாடற்ற காய்கறிகளின் மூலமாக கேஸ் உற்பத்தி செய்ய 3 கோடியிலே அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆல்ரெடி அமைக்கப்பட்டாச்சு. ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்த போது குடியாத்தம் தொகுதி மக்களுக்காக இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த முறை பிரதாப் வெற்றி பெற்று வந்தால் வேற என்னெல்லாம் பணிகள் நிக்குதோ, பாதியில நிக்கிறது, இன்னும் செய்ய தொடங்காதது அத்தனையும் குடியாத்தம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக நிச்சயம் எம்எல்ஏவாக இருந்து அந்த பணிகளை முடிப்பார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தவர் மிக மிக முக்கியமானது. ஏன்னா பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க வாக்காளர்கள், ஆண்களை விட. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று கேப்டன் அடிக்கடி சொல்வாரு. அண்ணன் ஸ்டாலினும் அதான் சொல்றாரு. அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் வாக்குறுதி 8000 ரூபாய்க்கு தாய் குலங்களுக்கு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பன் மூலமாக நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவனு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்களே போய் கடையிலேயே வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல பழசு ஏதாவது இருந்தாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச்ல அதை நீங்க மாத்திக்கொள்ளலாம். எதிர்கட்சியில இருக்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ் யாருக்கு வேணும்? நம்மளுக்கு எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதனால வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் 8000 ரூபாய் கூப்பன் வெற்றி பெற்ற உடனே நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் பிரதாப் அவர்கள் எல்லா மக்களுக்கும் சரிசமமாக வழங்குவார். அதற்கு பிறகு பெண்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து இந்த முறை 2000 ரூபாயாக நிச்சயமாக அதை உயர்த்தி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இப்போ இந்த மண்ணின் பொண்ணா உங்ககிட்ட நான் சொல்றேன். அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றது, எல்லாரும் சுய உதவி பெண்கள் குழுல இருப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சுய உதவி பெண்கள் குழு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாம் மானியம் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்களே சொந்தமா தொழில் தொடங்கி உங்க சொந்த காலில் நின்று நீங்கள் அனைவருமே இந்த முறை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய தேவைகளையும் நீங்க சுய பெண்கள் மூலமாக 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரப்படுது. அதுல நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல 8ஆம் கிளாஸ் மாணவர்கள் வரைக்கும் காலை உணவு
ஆயத்தம் செய்யப்படுகிறது. இதனால் 35 லட்சம் மாணவர்கள் பலன் அடைகிறார்கள். ஏன்னா மதிய உணவு இருந்துச்சு, காலை உணவு இல்லை. இப்ப காலை உணவு தரப்படுகிறது. அம்மாங்களுக்கெல்லாம் வேலை மிச்சம். குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் அனுப்பிடுங்க. காலை உணவு மத்தியான உணவு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு உணவு மட்டும் நீங்க தயாரிச்சா போதும், மீதி நீங்க உங்க வேலைகளை பார்க்கலாம். கவர்மெண்ட் காலை மதிய உணவு குழந்தைங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தராங்க. அதே மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்கு, அதாவது வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு 1500 ரூபாய், முதியவர்களுக்கு 2000 ரூபாய், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாய் மாசம் தர போறாங்க. இதெல்லாம் இல்லாம மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்படுகிறது. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி. அது மட்டும் இல்ல, நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை உயர்த்தி தர இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த குடியாத்தம் முழுக்க நெல்லு கரும்பு பயிர் தான், கரும்பு பயிர் தான், நெல் பயிர் தான். அதனாலதான் குவிண்டாலுக்கு 3500 இருந்து 4500 ரூபாய் உங்களுக்கு உயர்த்தி தரப்படும். கரும்பும் அதே மாதிரி ஒரு டன் 4000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்பதை நேரத்தில் என் மக்களாகிய உங்களை எல்லாருக்குமே நான் சொல்லுறேன். அதே மாதிரி இங்க இஸ்லாமியர்கள் அதிகம். இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், உலமாக்களுக்கு 5000 ரூபாய் தரப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி பொங்கல் அப்ப எல்லா பெண்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 5000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப மாசம் 2000 ரூபாய் வரப்போகுது. இப்ப அது இல்லாம 8000 ரூபாய்க்கு கூப்பன், அது இல்லாம பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், விவசாயிகளுக்கும் தரவு இருக்கிறோம். இது இல்லாம இப்ப பிரதாப் வெற்றி பெற்றவுடன் கேப்டன் தன்னுடைய சொந்த கட்சியின் மூலம் எப்பவும் செய்யறது போல மருத்துவ உதவி, திருமண உதவி, கல்வி உதவி, அன்னதான உதவி எல்லா இடத்திலும் தேமுதிக சார்பாக வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலம் நிச்சயம் செய்வோம். யாருக்கெல்லாம் அந்த உதவிகள் தேவையோ எம்எல்ஏவா பிரதாப் ஜெயிச்சோட உங்க மனுக்களை கொடுக்கணும். அதை பரிசீலனை செய்து பிரதாப் மூலியமாக என் சொந்த மண்ணான குடியாத்தத்துல மக்களாகிய உங்களுக்கு நாங்களே வந்து நேரடியா செய்வோம். பிரதாப் இங்க போட்டி போட்டா கூட நம்ம கேப்டனே இங்க களத்துல இருக்கிறார் என்று நம்பி நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும். ஏதோ அண்ணி நீங்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரியாதையா சொந்த ஊரு. கண்டிப்பா பிரதாப் கூட சேர்ந்து வருவேன், வெற்றி பெற்று வருவேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன். வெற்றி பெற்ற பிறகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிரதாப்போடு இணைந்து இந்த தொகுதியை நிச்சயம் முன்னேற்றுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற நெல்லூர் ஆம்புலன்ஸ் இங்க வந்து போகுது, அந்த சைடு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. சரி, இப்ப நெல்லூர்பேட்டை ஏரியை தூர்வாரி படகு சவாரி செய்து சிறுவர் பூங்கா அமைத்து தரப்படும் என்கின்ற முதல் வாக்குறுதி இப்ப உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மோர்தானா அணை இருக்கு, அதை சுற்றுலா தலமாக மாற்றி தரப்படும் என்ற வாக்குறுதியும் நான் நிச்சயம் இப்ப மக்களுக்காக சொல்றேன். செதுத்துறை பச்சையம்மன் கோயில் வரைக்கும் புறவழிச்சாலை ரிங் ரோட் அமைக்கப்படும். அது இங்க இருக்கின்ற மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா முடியாததுல எவ்வளவு டிராபிக் ஜாம்னு எனக்கு தெரியும். அவ்வளவு டிராபிக் ஜாம் அதை கிளியர் பண்ணணும்னா ரிங் ரோட் மிக முக்கியம். நிச்சயம் அதை இந்த முறை பிரதாப் பெற்று செய்வார். நெல்லூர்பேட்டை ஏரிக்கரையிலிருந்து உள்ளி கூட்பாடு வரைக்கும் புதிய புறவழிச்சாலை ஏற்படுத்தி தரப்படும் என்று மக்கள் விரும்பிய அந்த வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நல்லபடியாக சிந்திங்கள். உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பிரதாப் அவர்களுக்கு முரசு தினத்திலே கொடுத்து வெற்றியை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி 5 முனை போட்டி தமிழ்நாட்டில் முதல் வாட்டி நடக்குது. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு மீதி 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால எத்தனை கூட்டணி இருந்தாலும் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று உறுதியாக அண்ணன் ஸ்டாலின் இந்த முறை முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி உறுதி உறுதி. அதே போல இந்த முறை 7வது முறை
அமைக்கும். அப்போ இந்த தொகுதி வெற்றி தொகுதியாக வெற்றி கூட்டணியோடு இருக்கும் போதுதான் நான் சொன்ன வாக்குறுதிகள் உங்களை வந்து சேரும். சரிங்களா? சரிம்மா சார், நன்றி. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ வெற்றி கூட்டணியில இந்த தொகுதி இருக்கும் போதுதான் சொன்ன திட்டங்கள் உங்களை வந்து சேரும். நீங்க அதை விட்டுட்டு உங்க ஓட்டை மாத்தி போட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேராது. அதனாலதான் சொல்றேன், எல்லா வாக்குறுதியை பார்த்து பார்த்து மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுமா வேணாமா? எல்லா வாக்குறுதி வேணுமா வேணாமா? உங்களுக்கு கட்டாயம் வேணும் இல்லையா? 8000 ரூபாய் கூப்பன், எல்லா திட்டங்களும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டதா, வேற யாருக்காகவும் கிடையாது. எனவே நல்லா சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை அத்தனை பேரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனை வாக்குகளையும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு, பிரதாப் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தருவதன் மூலம் உறுதியாக இந்த தொகுதியை நாங்கள் முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த மண்ணின் மகளாக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சி SDPI, அதே போல இஸ்லாமிய கட்சிகள் CPM, CPI, தேமுதிக, அதே போல திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லாருமே தான் மொத்த பேர் சேர்ந்ததுதான் நம்மளுடைய கூட்டணி. அதனால தமிழ்நாடு முழுக்க தேமுதிகக்கு மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிக்காகவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடம் போகும்போதெல்லாம் திமுகவுக்காக, அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்காக, காங்கிரஸ் கட்சிக்காக தமிழ்நாடு முழுக்க என்னுடைய பிரச்சாரம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. எனவே இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே ஜெயிக்கிறோம். அதான் நம்மளுடைய எண்ணம், கொள்கை எல்லாம். அதனால சொல்ற, உறுதியாக 234 தொகுதிகளில் போட்டியிடும் நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக இந்த முறை சட்டசபைக்கு சென்று அந்தந்த தொகுதி மக்களுக்காக நல்லபடியாக பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? பிரதாப்புக்கு வெற்றியை தருவீர்களா? பிரதாப் இந்த மண்ணின் பையன், உங்க வீட்டு பிள்ளை. அதெல்லாம் நீங்க பேசிக்கீங்க, அது என் வேலை இல்லை, அது என் வேலை கிடையாது. ஏன்னா நாங்க வந்து வந்தா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதைத்தான் பேசுவோம். கேப்டன் அப்படின்னா எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இது கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்லை, எங்களுக்கு கிடையாது. அதனால மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்க திட்டத்தெல்லாம் மூணாங்கட்ட பேச்சாளர்கள் பார்த்துக்குவாங்க. என்ன அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலை வந்தமா மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செஞ்சோம் அதுதான் இங்க முக்கியம். நிச்சயம் அதை செய்வோம் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏமா நீங்க சொல்லுங்க, மற்ற கட்சியை நான் திட்டணுமா? திட்டணுமா? நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒரு செகண்ட் வேலை, ஒரே ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம வேலை அது கிடையாது. ஏன் நாம வந்து இந்த தொகுதி எப்படி முன்னேற்றுவோம், இங்க இருக்கிற மக்களை எப்படி முன்னேற்றுவோம், முடியாத தொகுதி எப்படி நம்பர் 1 கொண்டு வரும், அதான் நம்மளுக்கு முக்கியம். இவங்க திட்டறதுனால யாருக்கு என்ன பலன்? ஒண்ணு இல்ல. கடவுள் இருக்காரு, கேப்டன் இருக்காரு, கலைஞர் இருக்காரு, பாத்துக்கோ. தெய்வமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால நம்ம திரும்ப அண்ணனுடைய கூட்டணியில இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய கட்சிகள் நம்ம கூட தோல்விக்கிறாங்க. யாருக்காகவும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. வெற்றி உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து உழையுங்கள், வெற்றியை தாருங்கள்.
ஆமா, நிச்சயமாக மகத்தான வெற்றி அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, நிச்சயம் என்னுடைய சகோதர சகோதரிகளை மீண்டும் வருவேன், வெற்றி பெற்று வருவேன், வெற்றி விழாவிலே வருவேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன் என்பதை கூறி நிச்சயம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், மாற்றமில்லை. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறிட்டாங்க, வரலாறு கிடையாது. அதனால தவசியினுடைய பிள்ளை பிரதாப், தவசி கண்டெடுத்த பிள்ளை பிரதாப் வாக்கு மாற மாட்டார். சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், செய்வோம் என்பது செய்துதான் தீர்வோம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை கூறி உங்களை